ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்ம ரொம்ப ஓவராக ட்ராவல் பண்ணி ரொம்ப நாளாக வந்து ஒரு இதாகவே இருந்துச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி, அதான் ஓகே. பசங்களோட வந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதான் இன்னைக்கு போயிட்டு ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு குக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பசங்களோட வெளியே போயிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இதை சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. வாங்க எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். ஓகேங்க, நான் வந்து ஸ்பாட்டுக்கெலாம் வந்தாச்சுங்க. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டோட தோப்புங்க. வாங்க பாய்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயாச்சுங்க. வாங்க சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை காட்டுறேன். இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கா? வணக்கம். வணக்கம் மாப்பிள்ளை, சமையல் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். என்ன சமையல் இன்னைக்கு? ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் 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 போதும். சிக்கன் குழம்பு, வேற தொட்டுக்கிறதுக்கு சுக்கா, சோறு, டீக்குள்ள கேம்ப் இல்ல இல்ல நாய்ப்பியா அதையா சாப்பிடுவ நீ? காமெடி பண்றியா? என்ன கொஞ்சம் வச்சுருந்தேன். ஓகே சார். You are not afraid of anybody, Abby? தூக்கி உள்ள கொட்டி விடுறேன் பாரு. யோ தண்ணியா கவுல் தண்ணியா? இல்ல ஓகேவா? சமையலை முடிச்சாச்சு. என்ன தானே ஓகேவா? நீலா கிண்டனுமா இல்லையா? ஓகேங்க, எப்பயுமே வந்து சமையல் நான் தான் பண்ணுவேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? நல்லா இருக்கான்னு பாருங்க. வாணி பக்கத்தில் கொண்டு வா. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சார் ரம்மு ஊத்துமா லைட்டா? ஏய் சூப்பரா இருக்கும். சூப்பரா சார். லைட்டா ஒரு மூடி மட்டும் ஊத்துவோம். வேணா ஊத்தவானே, பீர் ஊத்திடுவோமா? ஓகே, சமையல் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later. ஓகேங்க, சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒருத்தாள்கிட்ட போய் கேட்கலாம் எப்படி இருக்குது, என்ன சமையல்லாம் நல்லா வந்திருக்கான்னு. ஒரு ஆள்கிட்ட போகலாம். சூர்யா, யாரா நீ? எப்படி இருக்கு? ஹலோ. உனக்கு இன்னைக்கு வந்து ஃபீல் எப்படி இருக்கு? என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரண் ஸ்வீட்டின்ற யூடியூப் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வேற ஒன்றும் இல்லை, இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, இனிமேல் தான் சாப்பிட்டு பார்க்கணும். வெள்ளைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிங்க எல்லாத்தையும், ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேவா? பாய். அடுத்த ஆள்கிட்ட போகலாம். மணி சொல்லுங்க. நல்லா இருக்கு, இன்னும் சாப்பிடல. சாப்பிட்றப்போ எல்லாம் சாப்பிடுவோம். நீங்களும் வாங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம். பட் உங்களை மிஸ் பண்ணுறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்து இங்கே வாங்க. அவனுக்கு என்ன சொன்னா ட்ரிப் ஆயிட்டியா போட்டுக்க. அடுத்து ப்ரோ சொல்லுங்க. ஸ்டீஃபன் ப்ரோ, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? இல்லப்பா, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. அப்படியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்து என் தலைவன்ட்ட போறோம். அகிலன் கிரண் ஸ்வீட்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம், ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அது கூட வந்துட்டு செலிப்ரேஷன் பார்ட்டி வேறு, ரொம்ப மஜாவாக இருக்கும். எல்லாம் நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். அடிச்சுக்க
மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம இவர் சமையல் இவர் தான் வந்து ஃபுல்லாக குக்கிங்கே பரத். சொல்லு பரத். இன்னும் யாருமே சாப்பிடவே இல்லை, பூரா போய் சொல்றாங்களே. ஓகேங்க, வந்து நம்ம பார்ப்போம். சிக்கனு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ரசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கனை காட்டுவோம். வாடி ஆள கூப்பிடுறியா? வாவ் சூப்பரு. சிக்கன் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் காட்டியா? பார்த்து அடுத்து வந்து ரைஸு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் ஒயிட் ரைஸும் ரெடி. அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. லெவலில் எப்படியா இருக்கு? வேற லெவல். சூப்பர். மணி எப்படி இருக்கு? சூப்பராக அந்த குழச்சு இந்த கறிக்கும் குழம்புக்கு சோறு கடிச்சு ஒரு உண்டுனா ஐயோ உரப்புக்கு அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிக்க போய்கிட்டே இருக்கும். வேற மாதிரி இருக்காங்க. இந்த தண்ணி நீங்க தப்பான தண்ணி. ஓகேங்க, சாப்பிட்டு அப்படியே இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டீஃபன் ப்ரோ தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்போ தெய்வமே வாங்க. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஓகேங்க, நம்ம வந்து இந்த தோப்பு பற்றி என்ன எப்படி இந்த இது வந்துச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க அவர்கிட்ட போய் விசாரிப்போம். சார் சொல்லுங்கள் சார், எப்படி இந்த இதெல்லாம் ஃபுல்லாக என்னென்ன மரங்கள் இருக்குது, இங்கே என்னென்ன நட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். என் பேர் ஜெயபிரகாஷ், நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். ஓகே சார். தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் வேறு ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே என் தோப்பு இருக்குது. ஓகே சார். ஒரு 20 ஏக்கர் இருக்குது. சூப்பர். இங்கே நான் ஜாதிக்காய் வச்சுருக்கிறேன். ஓகே சார். இது ஃபுல்லாக பே லீஃபு. ஓகே ஓகே சார். பிரியாணி இல்லைங்க இது ஃபுல்லாக. இது ஜாதிக்காய் ஆண் மரம். ஓகேங்க, இது வந்து மேலோட மரங்க. இது வந்து ஃபீமேல் நட்மேக். ஃபீமேல். ஓகே ஓகே சார். கேரளாலையும் 2 வருஷத்துக்கு 2 தடவை நமக்கு காப்பு கிடைக்குது. ஓகே. இது சாதாரண பே லீஃபு காய வைக்கிறது. ஓகே ஓகே சார். இது பச்சை. ஓகே. நீங்கள் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே இதுதான் நம்ம பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு நம்ம போடுறது. இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணியில் அந்த காஞ்சல போடுவோம் பாருங்க, அந்த இதுதான் வந்து இந்த மரம் ஃபுல்லாகவேங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு நட்மக்கு. ஓகே ஓகே. இது வந்து பெண் மரம். ஓகே ஓகே. இது வந்து ஆண் மரங்க. ஓகே ஓகே சார். 100 பெண் மரத்துக்கு ஒரு ஆண் மரம் இருக்கும். பட் ஆனால் இட் இஸ் செல்ஃப் பாலினேஷன் தான். ஓகே ஓகே சார். இப்போ வந்து எல்லாமே பொட்டு கட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. தோப்பில் போட்டால் மட்டும்தான் நல்லது. ஓகே சார். அதுதான் கொஞ்சம் நிழல் தாங்கி வரும். பட் ஆனால் ஏன்னா 14 டிகிரி சென்டிகிரேட்டில் வரக்கூடியது, கேரளாவில் வரக்கூடியதுலாம் நம்ம ஜோனுக்கு வருது. ஓகே சார். அதனால் வந்து நமக்கு ஜோன்னா ஆல்மோஸ்ட் 19 டிகிரி சென்டிகிரேட் நைட் நேரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே நட்மக்கெலாம் வருது. ஓகே சார். வேறு மற்ற கிராப்ஸ் எல்லாமே இருக்குது. மற்ற மாமரம் இருக்குது. ஓகே ஓகே சார். சப்போட்டாலாம் போகிறோம் நம்ம. அதை காட்டில் வந்துட்டு நமக்கு ஓரியன்டட் வந்துட்டு நட்மக்கு தான். நட்மக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு மரம் வந்துட்டு 5000 ரூபாய்க்கு காய்க்கும். ஓகே ஓகே. ஓ, அதான் வந்து வெடிச்சு ஓப்பனாக நிற்கும். அதுதான் தன்னுடைய கரெக்டான ஸ்டேஜ். ஓகே. உள்ளே இருக்கிற பேர் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். இது வந்து ஜாதிக்காய். இது ஜாதிக்காய். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த தானுங்க. புரியுது. இந்த அங்கே இருக்குது அந்த ஆடுது பாருங்க அது. ஓகே ஓகே சார். அந்த தானுங்க. இது பார்த்தீங்கன்னா சாமிங்க. ஓகே ஓகே சார். வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவானுங்க. ஓகே ஓகே சார். அதுன்னா நமக்கு வருஷம் பூரா வந்துட்டு இந்த ஒரு மரமே மட்டுமே ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து காய்க்கும். ஓகே ஓகே சார். ஜாதிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபாய்க்கு காய்க்கும். ஓகே ஓகே சார். ஜாதி பத்திரி வந்துட்டு ஒரு 1500 ரூபாயிலிருந்து ஒரு 2000 வரைக்கும் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். லெமன் போடலாம். லெமன் போட்டால் வருஷம் பூரா வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு அப்படி வர்றதில்லை. ஓகே ஓகே சார். 2 கிராப் மட்டும் தான் லெமன் எடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் தோப்பு வச்சுருக்கவங்க நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நட்மக்கு பிளான்டேஷன் பண்ணுறது ஓகே ரொம்ப நல்லதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். அதான் பஸ். தேங்க்யூ சார். ஓகே பஸ். தேங்க்யூ. பாய். ஓகேங்க, இது வந்து நம்ம சென்ட் ஆஃப் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுங்க. தோப்பில் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நம்ம அந்த தோப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான். இன்னும் ஒரு 15 days to 20 days தான் வந்து நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு இருக்குங்க.
ஓகேங்களா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.